இந்த கேள்வி ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2023 கேட்டிருக்காங்க. இது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தில் வரும், கெமிஸ்ட்ரியில் வரும். ஸோ thermodynamic system is is taken through a cyclic process. The total energy done in the process is. So they are given some cyclic process, thermodynamic process, which is cyclic. That is cyclic na சுழற்சி முறையில் ஏற்படுத்தக்கூடிய cyclic process, non cyclic process னுவாங்க. இது cyclic, ஒரு closed loopல ரன் ஆகிற ஒரு thermodynamic system. அதில் வந்து டோட்டல் எனர்ஜி அந்த சைக்கிளிக் ப்ராசஸ் இங்கேருந்து இதுதான் சைக்கிள், ரைட்? ஸோ இந்த சைக்கிளிக் ப்ராசஸில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் வந்து நடந்துச்சு, எவ்வளோ ஒர்க் டன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு, இல்லை எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறோம், ஒர்க் டன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் இந்த டோட்டல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, ரைட்? அப்படின்னா சிலேருந்து டி போய் டிலேருந்து இ வந்து இலேருந்து சி வர்றதுக்கு, இந்த கம்ப்ளீட் சைக்கிள் நடக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்குவோம் அப்படின்னா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஏடிஇ அப்புறம் சி, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவுக்கு உள்ள இருக்கிற இந்த ஒரு லூப்புக்குள்ள இருக்கிற, அதாவது சர்க்கிள்க்கு இல்லை ஒரு க்ளோஸ்டு பாத்துக்குள்ள இருக்கிற ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனால அதோட ஒர்க் டன் நம்ம கேல்குலேட் பண்ணிட முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ஏரியா வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் இந்த டோட்டல் ஒர்க் டன், அதாவது இந்த ஒர்க் டன் ப்ராசஸ், டோட்டல் ஒர்க் டன் நம்ம இந்த ப்ராசஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம சில கோஆர்டினேட்ஸை எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன கோஆர்டினேட்ஸு எப்படி எடுப்போம்? கோஆர்டினேட்ஸ் இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்டு? சி, டி அண்டு இ. ஸோ இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட், அதாவது சி பாயிண்ட்டோட கோஆர்டினேட். இதில் என்னென்ன கோஆர்டினேட்? இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம், ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், ரைட்? ஸோ அப்போது வால்யூம் வந்து மீட்டரில் இருக்குது, மீட்டர் கியூபில். ப்ரெஷர் வந்து பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு ஒரு சி பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, ரைட்? 2, ரைட்? 2 மீட்டர் கியூப். அப்புறம் ஒய் கோஆர்டினேட் 100 பாஸ்கல். அப்புறம் டி கோஆர்டினேட் எவ்வளோ? டி கோஆர்டினேட் வந்து ஸோ உனக்கு 2, வி வந்து 2, வால்யூம் வந்து 2 மீட்டர் கியூப், ப்ரெஷர் வந்து 400 பாஸ்கல். அப்புறம் இ பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து 4, வால்யூம் மீட்டர் கியூப் அண்ட் 100 பாஸ்கல் ப்ரெஷர், ரைட்? ஸோ இதுதான் இந்த 3 பாயிண்டோட கோஆர்டினேட் எடுத்துட்டோம். அப்புறம் அதை வச்சு நம்ம இந்த ஏரியா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணுவோம். ஏடிஇ சி, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ணோம். எப்படி கேல்குலேட் பண்ணோம்? இது ட்ரையாங்கிள்னு தெரியும். ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், ரைட்? அப்போது அதுக்கு பிரெத் கண்டுபிடிக்கணும். பிரெத் வந்து 4 - 2 மீட்டர் கியூப். ஹைட் பார்த்தீங்கன்னா 400 - 100 300 பாஸ்கல், ரைட்? ஸோ இப்போ இதோட ஏரியாவுக்கு ஃபார்முலா எழுதுறோம். ஒர்க் டன் வந்து ஏரியா அண்டர் த கர்வ் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த W is equal to work done of into BH, right? BH. அப்போது ஸோ ஆஃப் இன்ட்டு பி வந்து என்னது? பேஸ் வந்து 2 மீட்டர் கியூப் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 300 பாஸ்கல். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால என்ன வரும்? ஆஃப் 2 × 300, it becomes 2 கேன்சல் ஆச்சுன்னா 300 ஜூல். ஒர்க் டன் வந்து 300 ஜூல்ஸ். அதாவது அந்த சைக்கிளிக் ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க், எவ்வளோ ஒர்க் அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஒர்க் டன் எவ்வளோ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 ஜூல்ஸ் ஒர்க் டன் நடந்திருக்கு. இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்.